அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய செல்வம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனாதனமும் சட்டமும் அப்படிங்கிற தலைப்பில் சில கருத்துக்களை பற்றி நாம் அலசி ஆராய போகிறோம். சனாதனம் என்றால் உயர்வு தாழ்வு என்கிற வேற்றுமை. இது இதை பற்றி இதோடைய வரலாறு பார்க்கணும் அப்படின்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி போயாச்சுன்னா அசோகர், வரலாற்று சிறப்புமிக்க அசோகர், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த அசோகர், த கிரேட் அசோகர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றை சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் அசோகர்னு சொன்னாலே கலிங்கத்து போர் ஞாபகம் வந்துடும். கலிங்கத்து போரை பற்றி எழுதினது கலிங்கத்து பரணி. அந்த இலக்கியத்தை எழுதினது ஜெயங்கொண்டார். அதில் சொல்லியிருப்பாங்க, கருங்கொண்டல் செங்கொண்டல் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. எதிரிகளுடைய தலையை வெட்டும்போது அந்த ரத்தம் தெரித்து கார்மேகம் செம்மேகமாக மாறுமோ, அந்த போரில் அவ்வளோ ரத்த ஆறு ஓடி இருக்கு. மிகப்பெரிய போர். அந்த போர் முடிஞ்சவொன்னே பார்த்துருக்காரு அசோகர், இப்படி மனித உயிர்களை நம்ம வதைக்கணுமா, அப்படின்னு ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, போரே நான் இன்னும் வாழ்க்கையில் செய்யமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக ஏற்கனவே ஆக்குபை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இப்படி டிசிஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியாவில் நகரங்கள் கிராமங்கள் எல்லா ரோடுகளிலும் எல்லா ரோடுகளிலுமே இருபுறமும் மரங்கள் நடுறாரு. மக்கள் இளைப்பாறதுக்கு சத்திரம் சாவடிகள்லாம் கட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு அரசன் ஜெயிச்சாச்சுன்னா பெண்கள், மண், பெண், பொன் இந்த மூணுலேயும் ஆசைப்படுவாப்புல. அதிலே லயித்து போய் அப்படியே இறந்து போயிடுவாங்க. ஆனால் இவர் மக்களை பற்றி யோசித்து மக்களுக்காகவே இது பண்ணி புத்த மதத்தை பற்றி, அதாவது ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறத உலகத்துக்கு எடுத்து சொல்லி எல்லாரும் அமைதியாக வாழறதுக்கு இந்தியா ஃபுல்லாக சொல்லி, பக்கத்து பெரிய நாடான சீனா ஃபுல்லாக சொல்லி, நேபாள், பூடான் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை ஸ்ரீலங்கா எல்லா நாடுகளுமே புத்த மதத்தை பரப்பி உலகம் எங்குமே அமைதி நிலவ வழி செய்தார். இப்படி இருக்கும்போது தான் சனியன்களாக இந்த ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வராங்க. எது வழியாக வராங்க அப்படின்னா, ஆசியா மைனர் வழியாட்டு கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளே வருகிறார்கள். இந்தியாவுக்குள்ளே போர் தொடுத்து வருகிறார்கள். இந்தியாவை ஜெயிக்கிறார்கள். இவர்களுடைய பூர்வீகம் இந்துஸ் பள்ளத்தாக்கு, இந்துகுஸ் மலை. ஸோ இந்துங்கிற வேர்டு வர்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க உள்ளே வரும்போது அசோகர் காலத்துக்கு பின்னாடி நார்த் இந்தியாவில் எப்படி இருக்குன்னா 2 பிரிவாக இருக்குது, மகாயானம், ஹீனயானம். இதில் மகாயானம் புத்தரை வழிபடக்கூடியது. ஹீனயானம் மகாவீரரை வழிபடக்கூடியது. தென்னிந்தியாவில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று சைவம், அனதர் ஒன் வைணவம். ஸோ இப்படி 4 பிரிவாட்டு இந்தியா இருக்கும்போது இவங்க இந்தியாவை கைப்பற்றி அனைத்தையும் ஒரே ஒரு பெயருக்கு கீழே கொண்டு வராங்க, இந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்துங்கிற வேர்டு எங்கேயுமே கிடையாது. ஹிந்தி ராஷ்டிராவும் கிடையாது, ஹிந்து ராஷ்டிராவும் கிடையாது. இது இந்தியா. ஏகப்பட்ட சிற்றரசர்கள் எல்லா ஸ்டேட்லேயும் வேறு மொழிகள் பேசுகிறாங்க, வேறு கலாச்சாரம் இருக்குது. இப்படி இருக்கிற இந்தியாவில் ஜெயித்த உடனே நம்ம வல்லபாய் பட்டேல் ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் என்ன சொன்னார் அப்படின்னா, சிற்றரசர்கள்லாம் பார்த்து, நீங்கள் இந்தியாவோட இணையணும். மொழிகளில் வேறுபட்டிருந்தாலும், கலாச்சாரத்தில் வேறுபட்டிருந்தாலும் உங்களுக்குரிய உரிமைகள் மத்திய அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்து தான் ஒவ்வொரு சிற்றரசர்களையும் எல்லா ஸ்டேட்டுகளையும் ஒன்றா சேர்த்து இந்தியான்னு உருவாக்குனாங்க. ஆனால் இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சனாதனம் அப்படிங்கிற உயர்வு தாழ்வு கொண்டு வராங்க. பிஜேபி எங்கெங்கெல்லாம் ஆட்சி இருக்கோ அங்கே மட்டும்தான் அந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டிக்குள்ளே பணத்தை கொடுக்குறாங்க. இல்லைனா அந்த ஸ்டேட்டுகள் அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டாலோ ஏதோ ஒரு இயற்கையின் அபாயத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்குள்ளே ஃபண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஸ்டேட்டை வாட்டி வதைக்கிறது, அந்த ஸ்டேட்டை அழிக்கிறது, துன்புறுத்துறது தான் அவங்க கவனமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கொடூர ஆட்சி இந்த பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கொள்கை முற்றிலும் வேறுபட்டது. எப்படி அப்படின்னா, அரசியலமைப்பு எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லுது. ஆனால் இவங்க ஒரு மதத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுகிறார்கள். மதச்சார்பற்ற நாடு தான் இந்தியா. ஆனால் இவங்க ஒரே ஒரு மதம் சார்ந்த நாடுன்னு சொல்கிறாங்க. இதிலே இவங்க பெரிய ஒரு பிரிவுக்கு உள்ளாக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய கொள்கையே சனாதனம்னாலே உயர்வு தாழ்வு, சனாதனம்னாலே வர்ணாசிரமம்னாலே ஆர்எஸ்எஸ்னாலே பிஜேபி தான். இவங்க எல்லாமே ஒரே வார்த்தை தான். இவர்கள் இந்த உயர்வு தாழ்வு, அதாவது 4 பிரிவுகளை 4 வேதங்கள் மூலமாக
பல ஆயிரம் பல 100 ஆண்டுகளாக கட்டமைத்து இந்த சமுதாயத்தை வளர்த்து வந்து கொண்டிருந்தார்கள். எப்படின்னா 4 வேதங்கள், இதெல்லாம் ரிக், யஜுர், சாம, அதர்வணம். இந்த 4 வேதங்கள் மூலமாக 4 பிரிவுகள்: பிராமணன், சத்திரியன், வைஷ்ணவன், சூத்திரன். அதாவது சூத்திரன்னா தேவடியா பையன் அர்த்தம். இதுக்கு கீழே யாரெல்லாம் வராங்க? எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி. இப்படி எல்லாருமே எம்பிசி, பிசி எல்லாமே பேக்வேர்ட்னாலே அதாவது பின்னுக்கு, அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள். அதாவது இவங்கெல்லாம் ஃபார்வேர்டு கிடையாது, பின்னாடி. அதாவது லோக்கல், தரம் தாழ்ந்தவர்கள், இந்த மாதிரி. இதுக்கு மீனிங் பேக்வேர்டு அப்படின்னாலே அப்படி தான். டிக்ஷனரி வேணுமோ பாருங்கள். இந்த 4 பிரிவுகளை ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு வேலைகளை கொடுத்து, சமுதாயத்தில் இந்தந்த வேலைகள் தான் நீ செய்யணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு மிக கம்மியான வருமானம் வர வைத்து அவர்கள் என்றுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய பிளானில் தான் இந்த ரிக், யஜுர், சாம, அதர்வணம்ங்கிற வேதங்களை வைத்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க படித்தாச்சுன்னா அவங்க காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் அப்படின்லாம் அதர்வண வேதத்தில் எழுதியிருக்கு. இந்த கட்டமைப்புகள்லாம் எதற்காக என்றால் 3% மட்டுமே இந்தியாவில் இருக்கிற இந்த மக்கள் மன்னராட்சி இருக்கும்போது ஆசான குருவாக மன்னருக்கு அட்வைஸ் பண்ணுறது, வேற ஒவ்வொரு மூலை முடுக்குகளும் கோயில்களை உருவாக்கி அங்கே பூஜை வழிபாடு செய்து அதன் மூலமாக வரக்கூடிய காணிக்கைகளை வைத்து வசதியாக வாழ்வது. இப்படி அவங்களுடைய ஜாதி நல்ல எப்போவுமே வசதியும் வாய்ப்புகளாக, அதாவது நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அவங்க கட்டமைத்து வைத்தது தான் இந்த சனாதனம். இவர்கள் அரசியல் அதிகாரம், பதவி அதிகாரம், இந்த 2ஐயும் கைப்பற்றுவதில் தான் அன்று முதல் இன்று வரையும் அவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை போராடி தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை அவர்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய முழு மூச்சும் முழு முதற் கொள்கையும் சனாதனம் தான். இதை மக்களுக்கு புரியவில்லை. சனாதனம் என்றால் என்னமோ ஒரு பேக்கரியில் விற்கிற ஸ்வீட்ஸ் நேம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய கொடூரம். இது இந்த சனாதனத்தை அரங்கேற்றி விட்டால் தென்னிந்தியாவில் முளைக்கு வரி கட்ட வேண்டும். ஏன்னா மேலாடைக்கு போடக்கூடாதுன்னு பெண்களுக்கு சட்டம் இருக்குது. எது? இந்த சனாதனம் சட்டம். ஆண்கள் காலில் செருப்பு போடக்கூடாது, மேல் சட்டை அணியக்கூடாது, துண்டு தலையில் துண்டு கட்டக்கூடாது, அவங்க இடுப்பில் தான் கட்டியிருக்கணும். இப்படி ஒரு கொடூரமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டது தான் இந்த சனாதனம். இதை ஓப்பனாக சொல்கிறாங்க, நாங்கள் சனாதனத்தை கொண்டு வருவோம். இது தெரிஞ்சால் மற்ற ஜாதிக்காரங்க, மற்ற மதத்துக்காரங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி அவங்களுக்கு எந்தவித கூச்சமும் இல்லை. அவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதாவது தனக்கு மேலே இந்த மொத்தம் 6000 ஜாதி இருக்குது. இதை தனக்கு மேலே ஒரு 10 ஜாதி இருந்து தனக்கு கீழே ஒரு 5000 ஜாதி இருக்குன்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மனநோயாளி. ஏன்னா அவனுக்கு கீழே அவன் ஒரு 10வது ஜாதியாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மேலே இருக்க 9 ஜாதிக்கும் இவனுடைய தகப்பனும் தாயும் தரம் குறைந்தவர்களாக மாறிவிட்டார்கள். இவனுடைய மனதளவில் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று அர்த்தம். ஆம், உண்மைதானே. அவர்களெல்லாம் இவனை விட உயர்ந்த ஜாதி என்று இவன் நினைக்கிறான். அப்போ இவனுடைய தகப்பனும் தாயும் தரம் குறைந்தவர்கள். அந்த மீதியுள்ள 9 இவனுக்கு மேலுள்ள 9 ஜாதிக்கும் இவனுக்கு பிறந்த குழந்தையும் தரம் குறைந்தது தான். இவனுக்கு பிறக்க போகும் குழந்தைகளும் தரம் குறைந்தவர்களாகவே இவன் எண்ணுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனநோயாளி தான் என்ன செய்கிறான்? ஜாதிகளை ருசிக்கிறான், டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிறான். எனக்கு கீழே 5000 ஜாதி இருக்கிறாங்களா, பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறான். இவனுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இவன் தாய், தந்தை, இவனுடைய குழந்தைகள்லாம் தரம் குறைந்தவர்களாக இருக்கிறார்களே என்பதை பற்றி நினைக்க தவறும், நினைக்க தெரியாத ஒரு மனநோயாளி தான் ஜாதியை ஃபாலோ பண்ணிக்கிறவன். அவர் சனாதனத்தை ஃபாலோ பண்ணிக்கிறவனும் அப்படி தான். இவர்களுக்கு ஆப்பு வைத்தது தான் ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். 4 பிரிவு இந்த ஜாதிகளில் இருந்த மனிதர்களில் 4 பிரிவு இருக்குதுன்னு இந்தியாவில் சொன்னால் எல்லாத்தையும் இவனுங்களை மண்டை அடித்து உடச்சி துப்பாக்கி வச்சு சுட்டு இவனுங்களுடைய வேதங்கள் எல்லாத்தையும் தீயை வச்சு எரித்து அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாருமே இந்தியன்டா, எல்லாருக்கும் சேம் பனிஷ்மெண்ட், எல்லோரும் இந்தந்த வேலையை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேருடைய வீட்டு பெண்களும் பணங்களும் பணம் இப்போ பொருளாதாரம் எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? மண் வளம் எல்லாத்தையுமே அவன் வெள்ளைக்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான்.
அதனால் இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்படி அவன் துப்பாக்கி வச்சுருக்கான், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல, நம்மளுடைய மதங்களை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவனுக்கு தான் காந்தி வந்து போராடி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டார். வாங்கி கொடுத்த பிறகு காந்தி இவங்களுக்கு தேவைப்படலை, அதனால் காந்தியை சுட்டு கொண்டுட்டாங்க. ஆனால் அம்பேத்கர் வந்து தேவைப்பட்டார் அரசியல் சாசனத்தை எழுதுறதுக்கு. அதனால் அம்பேத்கர் எழுதி முடித்தார். அவர் ஈக்குவல் ரைட்ஸ்னு கரெக்டாக எழுதினார். இப்போ எல்லா மதமும் எல்லா ஜாதியிலையும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள், மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிஜேபி பழையபடி இந்தியாவை கற்காலத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சனாதனத்தை கொண்டு வருவதற்கு மிகவும் மன உறுதியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மன்னர் ஆட்சியில் ஆசான குருவாகவும், மக்களாட்சியில் தெருவுக்கு தெரு கோயில்கள் வைத்து பூஜை வழிபாடு செய்து காணிக்கைகளை அள்ளி கொண்டு வசதி வாய்ப்புகளில் பெருகி நலமுடன் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த 3% மக்கள் சட்டம் வந்து அனைவரும் சமம் சொன்ன பிறகு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி வாடி வதங்கி வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வளப்படுத்துவதற்கு தான் என்ன பண்ணுறாங்க, தமிழ் மொழி வேசி மொழி, சான்ஸ்கிரிட் தான் உலகத்தில் மிக தொன்மையான மொழி, கடவுளுக்கு புரிஞ்ச மொழி அப்படின்னு அந்த 3% முட்டா பசங்க உலகத்துக்கு சொல்லி, அதாவது இந்தியாவில் மட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா உலகத்தில் ஒரே ஒரு நாடு தான் ஹிந்து நாடு, அது இந்தியா மட்டும்தான். மற்றபடி இந்தோனேஷியா, நேபாளம் இங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அங்கே கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க. அப்போது உலகம் ஃபுல்லாக கிறிஸ்டின் நாடு. இவங்க வந்து நாங்கள் தான் ஜாதியில் நாங்கள் தான் ஹைன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் தான் உயர்ந்த ஜாதின்னு. இவங்க என்னப்போ கண்டுபிடிச்சாங்க? இட்லியை வச்சது கூட தமிழன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்க இட்லி கண்டுபிடிச்சாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இட்லி எப்படி அவிக்கலாம்னு. ஆனால் வெள்ளைக்காரன் அந்த ஆவியில் வந்து என்ன பண்ணுறான், ட்ரெயினையே இயக்க வைக்கிறான். ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சான், கரண்டை கண்டுபிடிச்சான், என்னெல்லாமோ எல்லா கண்டுபிடிப்புகளுமே உலகத்தில் அவனை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் அந்த நாய்கள் ஒன்றுமே கண்டுபிடிக்கல. இவங்க மனுஷனை எப்படி பிரித்து அடிமையாக்கி நாங்கள் தான் உயர்ந்தவன், எந்த ஒரு சயின்டிஃபிக் ரீசனே இல்லாமல் தலையிலேருந்து பிறந்தவன் இந்த ஜாதி, நெஞ்சிலேருந்து பிறந்தவன் இந்த ஜாதி, பெருவரிலேருந்து பிறந்தவன் இந்த ஜாதின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியலுக்கு ஒத்து வராத முட்டாள்தனமான மூடர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சனாதனம். அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த தகவல்கள் நல்லா பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கடவுள் வந்து நம்மளை படைச்சார், அவ்வளோதான், மனித உரிமைகளை கொடுக்கவில்லை. ஆனால் அம்பேத்கர் எழுதின அரசியல் சாசன சட்டம் நம்ம அனைவருக்கும் மனித உரிமையை கொடுத்தது. பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தது. ஏனென்றால் சனாதனம் என்றால் இவங்க வந்து அந்த ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஆண்கள் மட்டும்தான் வந்தார்கள், படையெடுத்தார்கள், பெண்களோடு வரவில்லை. இவர்கள் இங்கே இந்தியாவை கைப்பற்றுகிறார்கள், இந்திய பெண்களையே திருமணம் செய்கிறார்கள். அப்போ இவர்களுடைய கணவன்கள் பிள்ளைகளை கொண்டு இந்த நாட்டை நாம் கைப்பற்றியிருக்கிறோம், இவர்கள் நம்மை கொள்வதற்கு வழி இருக்கிறது என்பதற்காக பயந்துதான் அவர்கள் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் என்னும் பழக்கத்தை சமுதாயத்தில் முதற் கடமையாக செய்தார்கள். எப்படின்னா, கணவன் இறந்தாச்சுன்னா மனைவியையும் கூடயே தீயை வச்சு கொளுத்திடணும் அப்படின்னு. அப்போ தீயில உயிரோடு வச்சு எரிக்கணும்னா அந்த அவங்க உயிருக்கு பயந்து என்ன செய்வாங்க, அந்த கணவன்களை நன்றாக பாதுகாத்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த திட்டத்தை வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. சமுதாயத்தில் வந்து இந்தியாவில் வந்து 5-6 தெய்வங்கள் மட்டுமே இருந்த இடத்துல ஒவ்வொரு தெய்வங்களுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு முருகர் கடவுளுக்கு வந்து அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, ஒன்று விட்ட தம்பி, ஒன்று விட்ட அக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடவுள்களை உருவாக்கி, குழப்பங்களை உருவாக்கி, அதில் வந்து நிறைய கோயில்களை உருவாக்கி இவங்க பூஜை வழிபாடு பண்ணி அதுக்குள்ள காணிக்கைகளை வரவழைத்து கொண்டு அதை வைத்து வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சது தான் ஆப்பு. எது ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர் வச்சாங்க, அதுக்கப்புறம் ஆப்பு வச்சது சட்டம், அனைவரும் சமம் அப்படிங்கிற சட்டம் வந்தவுடனே என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே எல்லா ஜாதியிலும் பணக்காரங்க வந்துட்டாங்க, எல்லா மதத்திலும் பணக்காரங்க வந்துட்டாங்க. ஒன்லி பூஜையை மட்டும் நம்பி இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற இவங்க வந்து திரும்பியும் ரொம்ப வசதியாக வாழ்கிறதுக்கு தான் அவங்க கையில் எடுத்துருக்கிற ஒரு பொருள் தான் சனாதனம், அந்த ஏச்ச இறக்கத்தை கொண்டு வருவது. ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.